மாணிக்காபுரம் மெயின் ரோட்ல டிச்சோட அவலத்தை பாருங்க. வருஷ கணக்காக இது கரெக்டாக எடுக்கிறதே கிடையாது. மக்கள் எப்படிதான் இங்கே இருக்கிறது? ஒரு 10 நிமிஷம் அதிகாரிகள் யாராவது வந்து இங்கே நிற்க முடியும்னா நான் சவாலே விடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்து நின்று பாருங்க. பொதுமக்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிறேன் விடியலாட்சின்னு சொல்றீங்க. விடியலாட்சியோட உதாரணம் இதுதான். இதை விட பெரிய உதாரணம் எதுவும் கிடையாது. தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க. இதுக்காகவே செலவு பண்ணி நாங்களே ஸ்லாப் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல. அரசாங்கத்தை நம்பி ஏமாந்து மக்கள் எல்லாம் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. என்னம்மா பேசுறதுங்க? ஒன்னமா பேசுறதுங்க. எங்களுக்கு தண்ணியே வாரது இல்லைங்க. இப்பயா இருக்குதுங்க, தண்ணியே வாரது இல்லை. 10 நாள் 5 நாள் ஆனாலும் தண்ணி வாரது இல்லைங்க. கேட்டா டேங்கில் தண்ணி இல்லை, மோட்டர் ரிப்பேர் அப்படின்னு தண்ணியை விட மாட்டேங்கிறாங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? வயசான காலத்துல நாங்க எங்கேயும் தண்ணிக்கு போக முடியும்? வரி கட்டுறதுக்கு மட்டும் தண்ணி பணம் கட்டலைன்னா கனெக்ஷன் கட் பண்றீங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு தண்ணியே வாரது இல்லை. நாங்க என்னங்க பண்ண முடியும்? நாங்க சாலை மறியல் பண்றோமுங்க. என்னோட நேம் வந்து சசிகலாங்க. 11ஆவது வார்டுலேருந்து பேசுகிறேங்க. ஆனால் வந்து இப்போ வந்து தண்ணியே நல்ல தண்ணி ஆகட்டும், சப்பு தண்ணி ஏதோ இப்போ வந்துட்டு இருக்குது. நல்ல தண்ணி 10 நாள் ஆனாலும் சரி, 15 நாள் ஆனாலும் சரி இப்போ வரைக்கும் வர்றதில்ல. நாங்கள் வந்து விலை கொடுத்து தான் நாங்கள் வந்து வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறோம். குப்பை வண்டியும் கரெக்டாகவே வர்றதில்ல. இது எல்லாம் தயவு செஞ்சு பூர்த்தி பண்ணணும். நீங்கள் தான் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்க, இல்லைங்கன்னா வந்துடாதீங்க. இல்லைன்னா நாங்கள் வரி வந்து கட்டவே மாட்டோம். வரி எதுக்குங்க நாங்கள் கட்டணும்? தண்ணி வந்து மாசமானா நீங்க வந்து 100 ரூபா வரி வாங்குறீங்க. அந்த வரிக்கு வந்து நீங்க வந்து கரெக்டா பூர்த்தி பண்றீங்களா? எதுவுமே இல்லையே. தயவு செஞ்சு அதெல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓட்டு கேட்டு வாங்க, இல்லைன்னா வேண்டாம். எங்களுடைய அடிப்படை தேவைகள் எங்க அரசாங்கம் அப்படிங்கிறது என்னங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு பேர் தாங்க அரசாங்கம். எங்களுக்காக தான் இந்த ஆட்சியே இருக்குது, கவர்மெண்ட்டே இருக்குது. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாம அது எதுக்கு வந்து கவர்மெண்ட் அது இதுன்ட்டுலாம். இனி வரப்போற ஆட்சியில வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நாங்க ஒத்துழைப்பு தரோம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. நாங்களே நம்பிதான் ஓட்டு போடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த நிமிஷத்துக்கு செய்யறாங்க. இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் இன்னைக்கு நிக்கிறாங்களா, நாளைக்கு தண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. இது என்னமோ மக்களை வந்து ஒரு பொம்மையா காட்சி பொருளா வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கத்துனா கத்துவாங்க, போயிடுவாங்கன்ட்டு. ஆனா ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமே எடுக்கும் தான் நான் நினைக்கிறேங்க. என்னுடைய பேர் திலீப் குமாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவில் மாவட்ட துணைத் தலைவராக இருக்குங்க. 11ஆவது வார்டு. இந்த 11ஆவது வார்டில் வந்து கடந்த 6 மாதமாக குடிநீர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள்னு சொல்லி தொடர்ந்து இந்த 6 மாதமாக இந்த குடிநீர் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அப்படியே வந்தாலும் கூட குடிநீர் வந்து சிறிதளவு தான் வருது. நம்ம போதுமான தேவைக்கேற்ப வர்றதில்லை. இதை காரணம் கேட்டோம்னா குடிநீர் பைப்பு வந்து டேங்கில் தண்ணி ஏறுறதில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நகராட்சியில் இன்ஜினியர் இருக்கிற அவருடைய முயற்சியில் வந்து அது தண்ணி எப்படி டேங்கில் ஏற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அது முயற்சி எடுக்கணும். ஆனால் 6 மாதமாக இந்த நகராட்சியில் பல்லடம் நகராட்சியில் மெத்தனமாக இருக்கிறாங்க. எந்த விதமான ஏற்பாடும் பண்ணாம மக்களை வந்து சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு அந்த நினைப்பு வர்றதில்லை. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாங்கள் யாருமே வந்து வரி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் இருந்திருக்கிறாங்க. 2வது குடிநீர் பிரச்சனை தீரலைன்னா கலெக்டர்கிட்ட போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் மக்களை திரட்டி கலெக்டர் ஆஃபீஸில் முற்றுகையிட்டு கமிஷனர் அங்கே பல்லடம் நகராட்சியுடைய கமிஷனர் அங்கே வரணும். வர வரைக்கும் அங்கே பல்லடத்தில் அந்த கோவை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அலுவலகத்தில் வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் உட்காந்துக்குவோம். இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாங்கள் இருப்போம். இந்த நகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த உடனே இதை தீர்வு காண நான் கேட்டுக்கிறேங்க. பேர் நாகராஜன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன். இந்த 10ஆவது வார்டு 11ஆவது வார்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை, இவனுக்கு எப்போ ஆட்சிக்கு வந்தானுங்களோ அன்னிலேருந்தே பிரச்சனை. நல்ல தண்ணி பிரச்சனை, உப்பு தண்ணி பிரச்சனை, டிச்சு பிரச்சனை, தார் ரோட்டு பிரச்சனை, ரோட்டை தோண்ட வேண்டியது, அதை முட்டு போட்டு போக வேண்டியது. இப்போ பாருங்க, அந்த ஏஞ்சல் எலக்ட்ரிகேஷன் நன்னாசா வீதியில் தோண்டி போட்டு 3 மாதம் ஆச்சு. அதை மூடவே இல்லை. டெய்லி 30 பேர் விழுந்துட்டு இருக்கிறான். ஒருத்த வண்டியில் விழுகிறான், ஒருத்த வண்டியில் வரவனை இடிச்சிட்டு இருக்கான். இதை 10 தடவை போய் ஆஃபீஸில் சொல்லி பார்த்தேன். அந்த வார்டு கவுன்சிலர் சொல்லிட்டேன், அவரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, நகராட்சி நிர்வாகம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இன்னும் அந்த தோண்டி வச்ச ரோட்டை மூடாமல் வச்சிருக்காங்க. 3 மாதம் ஆச்சு ரோடு போட்டு. அந்த தோண்டின குழி இன்னும் 3 அடிக்கு அப்படியே கிடக்குது. இது எத்தனை பேர் இதில் குழந்தைங்க வர்றாங்க, கற்பிச்சுங்க வர்றாங்க. அது பள்ளிக்கூட பிள்ளைய காலேஜ் பிள்ளைங்க நடக்கிற பொது கிடையாது.
அந்த மாதிரி முச்சந்தியில் இந்த மாதிரி ரோட்டை போட்டு மூடி திறந்து வச்சுருக்கீங்களே, இதை மூட போட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை கான்ட்ராக்ட் விடணும், இல்லை 10 அடிக்கு கான்ட்ராக்ட் விடுறதுக்கு அதுக்கு ஒரு ஆளா, ஏன் இதை நாங்களே செய்ய மாட்டோமான்னு பேசிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி தான் இந்த தண்ணி பிரச்சனை. நம்ம ஏதாவது போய் கேட்க போனால் அந்த அன்னைக்கு மட்டும் தண்ணி விடுறது, அப்புறம் விட்டுட்டோம்னா 10 நாள் ஆரம்பிச்சு 15 நாள் தண்ணி வர்றது. இதுக்கு நிரந்தரமான தீர்வு ஒன்று வரணும். அந்த நிரந்தரமான தீர்வு வரலைன்னா இது சாலை மறியலாக மாறலாம், பொது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி இதுக்குண்டான தீர்வை கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். ஓட்டு கேட்கறதுக்கு வந்துடாதீங்க. வீட்டு வரி கேட்க வர, தண்ணி வரி கேட்கறதுக்கு வர, தண்ணி வரி கட்டல வீட்டு வரி கட்டலைன்னா உடனே பைப் கனெக்ஷன் கட் பண்ணி சொல்றீங்களே. நீங்கள் தண்ணி கரெக்டாக விடணுமல்ல. நகராட்சி நிர்வாகம் முதல்ல தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு தண்ணி பாக்கி வச்சு அவன் எப்படி தண்ணி விடுவான்? அதை முதல்ல சீர் செய்யுங்க. வரி வாங்கினா அந்த பணத்தை கூட அங்கே கட்டணும். இதில் ஏதோ ஒரு முறைகேடுகளை போட்டு அரசு திட்டம் பண்ணீங்களே, அரசுக்கு வர வருவாய் இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. தேவையில்லாத வேலைகளை இப்போ நடந்துட்டு இருக்குது பல்லடத்தில். இதை தட்டி கேட்கல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இனிமேல் பொறுக்க மாட்டோம். இனி இந்த வேலைகளே தீர்வை காணலினா இனி சாலை மறியல் பெரிய போராட்டமாக பல்லடத்தில் 10வது வார்டு 14வது வார்டு வெடிக்குங்கிற அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறவங்க. நன்றி. வேணி, நாங்கள் பெரியார் நகர் 2வது வீதியில் இருக்கிறோம். தண்ணி 10 நாள் ஆகுது. நல்ல தண்ணி நல்லா கரெக்டாக வரவே மாட்டேங்குது. வந்தாலும் நெய் மாதிரி ஒழுகுது. மாசமான பணம் 100 ரூபா கட்டுறோம். அந்த 100 ரூபாய்க்கு உண்டான தண்ணியும் கூட வரமாட்டேங்குது. அதனால வீதி மக்கள் எல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி வரணும். அது போக டிச்சு எங்கள் ரோடு தோண்டி விட்டாங்க. நாங்கள் தோண்டி கீழே போடணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த ரோடும் போடவே இல்லை. டிச்சு தண்ணியெல்லாம் அடைச்சிக்குது. அந்த டிச்சையும் எங்களுக்கு எடுத்து விடவே மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும் எங்களுக்கு. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விடுறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சப்ப தண்ணி நல்லா வருது. ஆனால் நல்ல தண்ணி தான் வரமாட்டேங்குது. 10 நாளைக்கு ஒருக்கா வருது. இந்த சப்ப தண்ணி வந்துட்டு இருக்கிறனால சமாளிச்சுட்டு இருக்குதுங்க. நல்ல தண்ணி உனி குடிக்கிறதுக்கே இல்லை, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. 10 நாள் ஆகுது. தண்ணி விட்டாங்கன்னா பரவாயில்லைங்க. அதே எங்களோட கோரிக்கை. வணக்கங்க, என் பேர் மணிமேகலை, 10வது வார்டிலேருந்து வரேங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி 3 நாளைக்கு ஒருக்க வந்துச்சுங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியே நாங்கள் அடைச்சி வைக்கிற அளவுக்கே வந்துச்சுங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 நாள் இப்போ 10-15 நாள் ஆகி போச்சுங்க. கடந்த ஆண்டு நாங்கள் இதே மாதிரி தான் சாலை மறியல் பண்ணோம். அப்போதைக்கு எங்களை என்ன பண்ணாங்க, சமாதானப்படுத்திட்டு போனாங்க. நான் இனிமேல் தண்ணி கரெக்டாக விடுறேன்னு சொல்லி அதை நம்பிட்டு நாங்கள் கொஞ்சம் சமாதானமாக போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தண்ணியை சுத்தமாக வரதே கிடையாதுங்க. 15 நாள் ஆகி போச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, மோட்டர் ரிப்பேரு, நகராட்சியில் தண்ணி விடுறதில்ல, மேலே ஏற்ற முடியலைங்கிறாங்க. தண்ணி வரி கட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க இல்லைங்க. நாங்கள் இனிமேல் தண்ணி வரி கட்டுறதா ஐடியா கிடையாதுங்க. அந்த தண்ணி வரி கட்டுற காசு வேணா நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்க வேணா எங்களோட சார்பில் மோட்டர் ரெடி பண்ணி எங்களுக்கு வேணா தண்ணி வேணா கொடுத்துருங்க. கவர்மெண்டால ஒரு மோட்டர் ரெடி பண்றது கூட உங்களுக்கு காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எத்தனையோ நாங்கள் செலவு பண்றோம். வீட்டுக்கு 100 ரூபா ஓடுறோம். நீங்க என்ன பண்ணுங்க, மோட்டர் ரெடி பண்ணி எங்களுக்கு தண்ணி அடிக்கடி விடுற மாதிரி பண்ணுங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் வரி கட்ட முட்டுறோம். வரி கட்டுற காசுக்கு நாங்களே மோட்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்க எங்களுக்கு தண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்க. தண்ணி ஒரு பக்கம் இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்தது சுகாதார பிரச்சனைங்க. கொசு மருந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டினியூஸா கொடுக்கறதே கிடையாது. மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்பயாவது நாங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதோ படிச்சவங்க ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதைக்கு அடிச்சு விட்டுட்டு போவாங்கங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சுகாதார இதுல பாத்தீங்கன்னா குப்பை அள்ளுறதுக்குங்க ஒரு 2 நாளைக்கு ஒருக்க வந்தா கூட பரவாயில்ல. நீங்க வரது 1 வாரத்துக்கு ஒருக்கா 6 நாளைக்கு ஒருக்க வந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி 2ஐயும் பிரிச்சு போட்டு குப்பை ஓடுறதுக்கு நாங்க ட்ரம் தான் வாங்கி வைக்கணும் மாட்டிருக்குதுங்க. அந்த அளவுக்கு குப்பை சேர்ந்து போயிருது. எங்களால பிரிச்சு போட முடிய மாட்டேங்குது. அதனால வீட்லயும் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய சுகாதார கேடு வருது. குப்பை சரியா அள்ளுறது இல்லைங்க, கொசு மருந்து அடிக்கிறது இல்லைங்க, தண்ணி கரெக்டா விடுறது இல்லைங்க. கேட்டா பல பிரச்சனைகள் சொல்றாங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி சொன்னா நாங்க சாலை மறியல் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தரதில்ல. இப்ப எலெக்ஷன் வரப்போது இப்ப நீங்க தயவு செஞ்சு ஓட்டு கேட்டுட்டு 10-11வது வார்டுக்கு வந்துடாதீங்க. எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா தான் நாங்க அதுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நாங்க இதே தான் சொல்லுவோம். இல்லாட்டி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் உட்காரலான்ட்டு தான் இருக்கிறோம். மோட்டர் ரிப்பேர்னு சொல்லாதீங்க. நாங்களே வேணாலும் காசு கொடுக்குற போல மோட்டர் ரிப்பேர் பண்ணி இப்ப இன்னையோட பாத்தீங்கன்னா 10 நாள் ஆகி போச்சுங்க. 10-15 நாள் தண்ணி இல்லாம இப்படி தண்ணி வரி கட்டுறது பதிலா நாங்க பேசாம லாரி தண்ணியை வாங்கி ஊத்திக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறேங்க. 10-11வது வார்டுல மறுபடியும் சொல்றோம், எங்க தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் நாங்க இப்ப வரப்போற இதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு அங்குராஜ் பேசுகிறேன். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குப்பை தீ வச்சு டெய்லி எரிச்சு இப்போ இங்கே பக்கத்தில் குடியிருக்கவே முடிய மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்டு, அவங்க புகை ஏறுதுன்னு போட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குப்பங்குழியாகவே ஆகிப்போச்சு. அது இடத்துக்காரரும் வந்து பார்த்து சொல்லிட்டும் போயிட்டுருக்காரு. ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நகராட்சி வரி குப்பை வரி வாங்குறாங்க, தண்ணி வரி வாங்குறாங்க. ஆனால் தண்ணியும் வரதில்ல,
குப்பை மல்றதில்ல, டிச்சு மல்றதில்ல, டிச்சு பூரா கசகசன்னு தான் கிடக்குது. இது குப்பையை கூடிய சீக்கிரத்தில் அள்ளி எங்களுக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணுங்க. எங்களுக்கு வந்து குடி தண்ணீர் வந்து தொடர்ந்து விடணும், 3 நாளைக்கு ஒருக்க விடணுங்க, ஃபர்ஸ்ட் விட்ட மாதிரியே. அதே மாதிரி டிச் எடுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கடை இருக்க இடத்துல, டிச் இருக்க இடத்துல கடையே இருக்குது, நின்று ஒன்றும் பண்ண முடியலைங்க, துர்நாற்றமாக அடிக்குதுங்க. ஆக்ஷன் வந்து டிச் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க, போட்டால் மட்டும் முடிச்சுக்கிறாங்க. பல்லடம் நகராட்சிக்கு சேர்ந்த 10வது வார்டு ஜேகேஜே காலனியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து குப்பை போடுற இடமே கிடையாது. ஆனால் வந்து ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் மூட்டை கட்டி கொண்டு வந்து இங்கே போட்டு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த குப்பையை எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இதை தீய வச்சு விட்டுறாங்க. இதனால் என்ன பிரச்சனைனா ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க, இதனால் கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இனிமேல் இங்கே குப்பை போடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது, பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 3 வருஷமா இதை சொல்லிட்டே இருக்கிறோம். பார்வதிங்க என் பேரு, ஜேகேஜே காலனி பார்வதி. 2-3 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனால் எதுவும் எந்த இதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. குப்பை வரி மட்டும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அது நாங்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணி டெய்லி அதாங்க. குடிக்க குடிக்க தண்ணி வேண்டும், தண்ணி வேண்டும், தண்ணி வேண்டும், குடிக்க குடிக்க தண்ணி வேண்டும். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வார்டு மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வார்டு மக்களை வஞ்சிக்காதே. ஓட்டு கேட்டு வராதே, ஓட்டு போட மாட்டோமே, தண்ணி வந்தால் மட்டுமே ஓட்டு போடுவோம் நாங்களே. தண்ணி வேண்டும், தண்ணி வேண்டும், குடிக்க குடிக்க தண்ணி வேண்டும். திமுகவே திமுகவே, குடிக்க தண்ணி குடிக்க வேண்டும், குடிக்க தண்ணி குடிக்க வேண்டும். சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரி வாங்கிற, ஆனா வந்து தண்ணியை மட்டும் கொடுக்க மாட்டேற. குப்பை வரி வாங்குற, குப்பை எடுக்க வரதில்ல. தண்ணி வரி வாங்குற, தண்ணிய வரது இல்ல. ஓடாத மோட்டரு, ஓடாத திமுக இங்கிருந்து ஓடிடு. வேண்டும் வேண்டும், குடிக்க குடிக்க தண்ணி வேண்டும், தண்ணி வேண்டும், தண்ணி வேண்டும், குடிக்க குடிக்க தண்ணி வேண்டும்.